அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து பைலட் தவறால் நேர்ந்திருக்க வாய்ப்பில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. புதிய தலைமுறையின் தி பெடரல் ஆங்கில இதழில் வெளியான சிறப்பு கட்டுரையில் விமானத்தின் மின்சாதன அமைப்பில் ஏற்பட்ட கோளாறே விபத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவாக பார்க்கலாம். ஜூன் 12 அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் ஏர் இந்தியாவின் AI-171 போயிங் ட்ரீம்லைனர் விமானம் கீழே விழுந்து பயங்கர விபத்தில் சிக்கியது. இந்த ஆண்டின் உலகின் மிக மோசமான விமான விபத்துகளில் ஒன்றான இதில் விமானி கேப்டன் சுமித் சபர்வால் உள்ளிட்ட 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து விமான விபத்து புலனாய்வு பணியகமான AAIB தீவிர விசாரணையில் இறங்கியது. விசாரணையில் கிடைத்த தகவல்கள் குறித்து புதிய தலைமுறையின் ஆங்கில இதழான தி பெடரல் வெளியிட்ட சிறப்பு செய்தியில் சில அதிர்ச்சியூட்டும் விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி விமானத்தின் சேதமடைந்த முன்பகுதியில் இருந்து காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் மற்றும் பிளைட் டேட்டா ரெக்கார்டர் ஆகிய கருப்பு பெட்டிகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன. ஆனால் சேதமடையாத வால் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட கருப்பு பெட்டி கருகிய நிலையில் காணப்பட்டது என்றாலும் அதிலிருந்த தரவுகள் முழுமையாக இல்லாதது ஐயத்தை எழுப்பியுள்ளது. விபத்துக்கு முக்கியமான தடயமாக மாறியிருப்பது இரு என்ஜின்களும் ஒரே நேரத்தில் ஓடும் நிலையிலிருந்து தானாகவே கட் ஆஃப் நிலைக்கு மாறியிருப்பதுதான். இந்த செயலை விமானிகள் செய்ததாக பதிவு எதுவும் இல்லாததால் இது திட்டமிடப்பட்ட மனித தவறா அல்லது மின் கட்டுப்பாட்டு அமைப்பின் செயல் இழப்பா என்ற கேள்வி எழுந்துள்ளது. காக்பிட் உரையாடல்களிலும் இது உறுதியாகிறது. நீங்கள் ஏன் கட் ஆஃப் செய்தீர்கள் என ஒருவர் கேட்டதற்கு நான் எதுவும் செய்யவில்லை என மற்றவர் பதிலளித்திருப்பது தெரிய வந்துள்ளது. ஃபெடக் எனப்படும் இந்த மின் கட்டுப்பாட்டு அமைப்பு செயலிழந்திருந்தால் விமானத்திற்கு தேவையான எரிபொருளை வழங்கும் பணியானது தடைபட்டிருக்க வாய்ப்பு இருப்பதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். போயிங் நிறுவனமும் இந்திய விமான கட்டுப்பாட்டு நிறுவனமான DGCAவும் மின்சாதன சிஸ்டத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருந்ததா என்பதை சுயமாக ஆய்வு செய்து வருகின்றன. விமான விபத்து நடந்தவுடன் விபத்தில் உயிரிழந்த சுமித் சபர்வால் மற்றும் முதல் நிலை அதிகாரியாக இருந்த கிளைவ் குந்தர் விமானத்தில் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்றும் குடும்ப தகராறால் விபத்து நேரிட்டிருக்கலாம் என்றும் சதி நடந்திருக்கலாம் என்றும் பல்வேறு ஊகங்களை எழுப்பி ஊடகங்களில் இஷ்டம் போல் விவாதங்கள் நடைபெற்றன. ஆனால் மின்சாதன கோளாறு நடந்தவுடன் அவசர காலத்திற்கு தேவையான மின்சாரத்தை உருவாக்கும் ராட் என்ற கருவியின் செயல்பாட்டை பார்க்கும்போது புதிய தகவல்கள் கிடைத்துள்ளன. பின்புற கருப்பு பெட்டியில் இருந்த லித்தியம் அயன் பேட்டரி எரிந்து நேரிட்ட விபத்தால் தரவுகள் பதிவாகவில்லை என வல்லுநர்கள் கூறுகின்றனர். எனவே விமான விபத்து நேரிடுவதற்கு முன்பே மிகப்பெரிய மின்சாதன கோளாறு நேர்ந்திருக்கலாம் என்றும் வல்லுநர்கள் கருதுகின்றனர். இதன் காரணமாக இந்த விபத்து மனித தவறால் நிகழ்ந்ததா அல்லது விமானம் இயங்கும் மின்சாதன அமைப்புகளின் செயலிழப்பால் ஏற்பட்டதா என்பதை தீர்மானிக்கக்கூடிய கட்டத்தை அடைந்துள்ளது.